தலைப்பு தான் என்னன்னா, இன்னைக்கு மாற்றம், சேஞ்சஸ். தேவன் எதிர்பார்க்கறது இன்னைக்கு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருக்காரு. தேவன் மாற்றத்தை உருவாக்குனாரா? எங்கெங்கெல்லாம் தேவன் சேஞ்சஸ் கொண்டு வந்தார்? இப்படி பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் படித்தோம்னா வசனம் முழுவதுமாக என்ன இருக்குன்னா, நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன மாற்றம்? முதல்ல தேவன் உலகத்தை உண்டாக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, வெறுமையாக இருந்துச்சு. அங்கே என்ன கிடையாதுன்னா, எல்லாமே வெறுமையாக இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ தேவன் நினச்சாரு, இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பூமியை அழகாக வடிவமைச்சு கொண்டு வந்தார். சரிங்களா? இன்றைக்கி ஒவ்வொரு கட்டத்துலையும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மரம், செடி, கொடிகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி மீன், இன்றைக்கி விலங்குகள் எல்லாமே எனக்கு ஒரு மாற்றத்துக்குள்ளே ஏற்பட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் வர, அது ஆளுகை செய்து மனுஷன் வேணும் அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, இன்னைக்கு எல்லாமே மாற்றம். மனுஷன் வந்தார், வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன உருவாகிடுச்சு? பாவம் வந்துச்சு. அப்பவும் எங்கே என்ன தேவைப்பட்டது? மாற்றம் தேவைப்படுது. ஏன்னா தேவன் உருவாக்குனது நன்மை இணைந்து இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த உலகம். ஆனால் அங்கே என்ன வந்துச்சு? பாவம் வந்தது. அப்பவும் தேவன் என்ன பண்ணார்? மறுபடியும் ஒரு மாற்றத்தை உருவாக்குனார். சரிங்களா? இன்னைக்கு அந்த பாவம் பெருக பெருக மேலே உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பூமியில் வந்து இன்னைக்கு சஞ்சரிக்க ஆரம்பித்தனால இந்த உலகத்தை மறுபடியும் ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யார் மூலமா? நோவாவின் மூலமாக தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். சரிங்களா? ஸோ அந்த மாற்றம் ஏற்பட ஏற்பட ஒவ்வொரு நபர்களை தேவன் பயன்படுத்தினார். சரிங்களா? ஆனால் அந்த நபர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா தேவனை சார்ந்திருந்தாங்க. இல்லை, இன்றைக்கி அந்த சின்ன எக்ஸாம்பிள் தான். எலி யாரை சார்ந்துச்சு? எஜமான சார்ந்து வருவார் அப்படின்ட்டு. அந்த சார்ந்த விஷயம் தான் என்னாச்சுன்னா, தேவன் ஒவ்வொரு நபர் மூலமாக இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்தார். இன்றைக்கி அந்த மாற்றத்தை தான் இன்றைக்கி நமக்குள்ளேயும் ஏற்படுத்துறதுக்கு இன்றைக்கி தேவன் நம்பிக்கையோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னா நமக்குள்ளேயும் ஒரு மாற்றம் உருவாகணும். இந்த மாற்றம் பல பேரோட லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் நம்மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? சரி, நீங்கள் அதே போல் தான் ஆபிரகாமோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுதா? அவரோட சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த நகரத்தை விட்டு எங்கே போக வேண்டியிருந்துச்சு? நீ போ, நான் என்ன பண்ணுவேன்? கைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேவன் ஆபிரகாம் இன்னைக்கு போக சொன்னார். ஆபிரகாம் விசுவாசிச்சு போனார். தேவன் அவரை கடலை தனையாட என்ன பண்ணார்? நீ மாற்றக்கூடிய நபராக இருந்தார். அதோடு முடிஞ்சுதா? இல்லை. யாக்கோபோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு பிரச்சனை வருது, பஞ்சம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணார்? ஒரு மாற்றத்தை யோசேப்பின் மூலமாக ஏற்படுத்தி வச்சுருந்தாரு. அப்போ யாக்கோபும் அவருடைய சொந்த ஜனத்தை விட்டுக்கிட்டு என்ன பண்ண வேண்டிய இருந்துச்சு? எகிப்துக்கு போக வேண்டிய இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு மாற்றங்கள். சரிங்களா? இன்னைக்கு ரூத், நகோமி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவங்களோட கணவர்கள் இறந்து போகும்போது என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ரூத் முடிவெடுத்தாங்க, நான் என்னோட மாமியார் கூட நான் போக போகிறேன், தேவனோட நாங்கள் 2 பேரும் தேவனோட இணைஞ்சிருக்க போகிறோம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போனாங்க. அங்கே தேவன் யாரை ஏற்படுத்தி வச்சுருந்தாருன்னா, நீ போவாஸை ஏற்படுத்தி வச்சுருந்தார். சரிங்களா? இன்னைக்கு எல்லாமே யார்? காடை ட்ரஸ்ட் பண்ணி முன்னேறி போகும்போது தேவன் அங்கே முன்னாடி நம்மளுக்கு வச்சிருக்கிற விஷயங்கள் மேபி இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சரிங்களா? இப்படி தான் இந்த பைபிள்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்கும்போது ஒரு மாற்றம் உருவாகிட்டே இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு தேவன் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வராங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிக்கலாம். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கலாமா? ஏசாயா 43:19. ஏசாயா 43ஆம் அதிகாரம் வசனம் 19. ஆமென். இன்னைக்கு தேவன் விஷயங்களை இன்னைக்கு உண்டாக்குற தேவன். எப்படிப்பட்ட புதிய விஷயத்தை அவரால் உண்டாக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு போட்டிருக்கு, வனாந்தரத்திலே வெளியையும் அவாந்தர வழியிலே இன்னைக்கு ஆரையும் உண்டாக்குறதுக்கு யாரால முடியும்? இன்னைக்கு தேவனால் முடியும். இங்கிலீஷில் போட்டிருக்கோம், வில்டர்னஸ், வனாந்திரத்தில் என்ன ஒரு பாதையை உருவாக்குவாராம். இல்லைங்களா? ஒரு மலை இருக்குது, அந்த ஒரு மலை அப்படி கீழே இறங்கி போகும்ல, அந்த மலை பள்ளத்தாக்குலாம், அங்கே போயிட்டு நீங்கள் பாதை உருவாக்கணும். எப்படிப்பட்ட விஷயம்? நான் பார்க்குறோம், ஊட்டிலாம் ஏறுறோம், அந்த பாதை உருவாக்கணும்னா என்ன ஒரு கஷ்டங்கள் அந்த இடத்துல பட்டிருப்பாங்க. சுலபமாக இப்போ நம்ம பார்க்க குளுமையாக இருக்குது, ஏலகிரி குளுமையாக இருக்குது, ஏற்காடு குளுமையாக இருக்குதுன்னு. ஆனால் அந்த குளுமை அந்த மலைக்கு போகிறதுக்கு பாதை போட்டாங்கல்ல, அந்த பாதை எப்படி உருவாக்கியிருப்போம்? அந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம சுலபமாக போயிட்டு வரோம். ஆனால் அதை முன்னாடி உருவாக்குறதுக்கு அவங்க பட்ட பாடுகள் அநேகமாக இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் தேவன் சொல்கிறாரு,
என்னால் சுலபமாக உங்களுக்கு பாதையை உருவாக்கி தர முடியும் அப்படின்ட்டு. அதேமாரி பாலைவனத்தில் ஆறை கொண்டு வர வைக்க முடியுமா? அது சுலபமா? பாலைவனத்தில் ஆறு எங்கிருந்து வரும்? ஆறு. ஆனால் தேவனால் சொல்றாரு, பாலைவனத்தில் என்ன பண்ண முடியும்? நீ ஆறை என்னால் உண்டாக்க வைக்க முடியும். அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனை தான் நான் வணங்கிட்டு இருக்கணும். சாதாரண தேவன் கிடையாது. அமேசிங் காட். இன்னைக்கு அற்புதமான ஒரு தேவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நான் பின்பற்றக்கூடிய நபர்லாம் இருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்கிறத என்ன பண்ணி ஆகணும்? முதல்ல விசுவாசிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிறது கிடையாது, பின்னாடி நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இல்லை, பின்னாடி நான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய விஷயங்களை தேவன் கண்டிப்பாக தேவனோடு இணைஞ்சிருக்கும் போது தேவன் நம்மளோட லைஃப்பில் செய்ய போகிற விஷயங்களை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் நம்மளை வணங்கும் போது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். புதிய ஏற்பாட்டில் வச்சு நிறைய வரலாறுகள் நம்ம படிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்னவா இருந்துச்சு? என்ன நோக்கத்துக்கு அந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாங்க? மீட் எடுக்கிறதுக்காக. எதுலேருந்து மீட் எடுக்கணும்? நீ பாவத்திலேருந்து மீட் எடுக்கணும் தானே? நீ பாவத்திலேருந்து மீட் எடுத்து நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்க்குறாரு? பாவத்திலேருந்து மீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பரலோக ராஜ்யமாக மாறிடும். அப்படின்னா நம்ம இருதயமே இன்னைக்கு என்னவாயிடும்? ஒரு பரலோகமாக மாறிடும். அப்படிதானே? இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன பாவத்திலேருந்து மீட்டெடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்னை மீட்டெடுத்திருக்காங்க, என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போயிருக்காங்க, இன்னைக்கு என்னோட இருதயமானது பரலோக ராஜ்யம் போல இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா, என்னை இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எடுத்துட்டாங்க, நான் ஜீசஸ் கூட நான் இருக்கிறேன், அதனால என் இருதயத்தில் எந்த விதமான கலங்கங்களும் இல்லை, இன்னைக்கு நான் பரலோக ராஜ்யம் போல என்னுடைய இருதயம் இருக்குது, மனமகிழ்ச்சியா நான் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஜீசஸ் கிறிஸ்ட் நின்னாங்கன்னா இன்னைக்கு ஜீசஸ் நம்மளோட இருதயத்தை பார்த்து வா என்னை நம்பி இருக்கிற நபர் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு பார்க்கக்கூடிய நபரா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவோட முதல் ஓமை அதான் நான் பார்க்க போறோம். முதலாவது ஓமை என்ன தெரியுமா? படிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 14 to 17. ஆமென். இங்களா இங்க நான் சொன்னல இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நிற்கும்போது அவர் என்ன பார்த்தாச்சுன்னா என்ன சந்தோஷப்படுவாரா, என்ன துக்கப்படுவாரா? பார்த்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஆனால் முன்னாடி நிற்கிறாங்க வச்சுங்களேன். இன்னைக்கு இதே போல் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரிசேயர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு பரிசேயர்களும் இன்னைக்கு அந்த யூதர்களும் பார்த்த விஷயம் கூட இந்த சீஷர்களும் பார்த்த விஷயம் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாங்க? நீ பரிசேயர்களால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. நீ அவர் தான் ரட்சகர், நீ நம்மளை மீட்க வந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் என்ன பண்ண முடியல. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பார்க்க முடியாத ஒரு ஜனமாக தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி? ஏன் உங்க கூட இருக்கிற உங்களுடைய விசுவாசிகள் சீஷர்கள் என்ன பண்ணல? உபவாசிக்கல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? நீ ஒருவேளை இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாருங்கிறத அவங்க உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ஆண்டவர் எங்களோட நிற்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த கேள்வி அவங்க மத்தியில் வருமா? நீ வந்திருக்குமா? நீ வரல. ஏன்னா தேவனே என் கூட இருக்குமா? நான் எதுக்கு உபவாசிக்கணும்? நான் எதுக்காக உபவாசிக்கிறேன்? தேவன் என் கூட இறங்கி வரணுங்கிறதுக்காக உபவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் இறங்கி வரணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உபவாசிக்கிறேன். ஆனால் தேவன் என் கூடவே நிற்கிறாரு, கண்ணு முன்னாடி நிற்கிறாருங்கிற ஒரு விஷயம் வரும்போது அங்கே என்ன பண்ண வேண்டியதில்லை, உபவாசிக்கணும் அவசியம் இல்லை. அதனால சொல்றாரு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உபவாசிப்பீங்க. அப்படின்னா தேவன் இங்கேருந்து போக போறாரு, தேற்றவளை அனுப்புவார். அந்த டைமில் நமக்கு என்ன தேவை? உபவாசம் தேவைப்படும், ஜெபம் தேவைப்படும். அந்த டைமில்
என்ன பண்ணுங்க, நீங்க வந்து தேடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்புறம் இயேசு கிறிஸ்து இருக்கார். ஆனால் அந்த பரிசேயர்கள் என்ன பண்ண முடியல, கேள்விகள் தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரிங்களா? ஏன் இந்த கேள்விகள் வருது அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறத என்ன பண்ண முடியல அவங்களால இன்னைக்கு உணராத நபர்களாக அவங்க இருந்தனால தான் இந்த கேள்விகள் வந்து இன்னைக்கு வரக்கூடியதாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 2 விஷயங்களை சொல்கிறாங்க. சரிங்களா? 2 மாற்றங்கள். என்ன விஷயம்? ஒன்று, பழைய ஆடை கூட என்ன பண்ணக்கூடாது, புதிய ஆடை என்ன பண்ணக்கூடாது, நீ சேர்க்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நீ பரிசேயர்கள் செஞ்ச விஷயம் என்னென்னா, அவங்க அந்த பழைய ஏற்பாடு கட்டளைகளே பிடிச்சி வச்சுருந்தாங்களே தவிர இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருங்கிறத என்ன பண்ண முடியல, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. அதான் கட்டளை, அந்த கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு அதே பின்பற்றி இருந்தாங்களே தவிர இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராங்க, இயேசு கிறிஸ்து என்கிற நபர் யார், அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, சரிங்களா? ஏன் இப்படி இருந்து அவர் வந்து இந்த சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை பேசுறதுக்கான நோக்கம் என்ன, ஏன் இருதயத்தை குறித்து அவர் பேசக்கூடிய நபராக இருக்காரு, ஏன் மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு, அப்போ நம்ம எந்த விஷயத்தில் மனம் திரும்பல அப்படிங்கிற கேள்விகள் அவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன, கட்டளைகளுக்கு உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? இந்த கட்டளைகளுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களே தவிர எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த ஃபோக்கஸ் மாறிச்சு. அந்த ஃபோக்கஸ் மாறினால எதை ரைட்டாக செய்யணுங்கிற விஷயத்தை அவங்க மாறினால இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணாதீங்க, பழைய விஷயத்தை என்ன பண்ணாதீங்க, புதுசு கூட இணைக்காதீங்க. சரிங்களா? புதுசு கூட இணைச்சோன்னா என்ன ஆகிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும், குழம்பி போயிடும், குழப்பத்துக்குள்ளே போகாதீங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை குழப்புற ஒரு நபர் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராங்களோ அதை நான் சரியாக பின்பற்றணும் அப்படின்னா எல்லாமே ரைட்டாக இருக்கும். நான் அது பண்ணணுமா இது பண்ணணுமா யோசிக்காம ஜீசஸ் என்ன சொல்ல வராங்க அதை செய்யறதுங்க தயாராக மாறேன்னு முடிவு எடுத்து போனோன்னா ரைட்டாக இருக்கும். சரிங்களா? நீ குழப்பத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை வந்து சொல்லவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. அதுக்காக இன்னைக்கு நம்மளை வந்து கூட்டிட்டும் வரல. 2வது ஒரு விஷயம் சொல்கிறாரு, புதிய துருத்தி. சரிங்களா? பழைய துருத்தி புதிய துருத்தி இருக்குது. வைன் திராட்சரசம் உண்டாக்குற பழைய துருத்தி புதிய துருத்தி. என்ன பண்ணக்கூடாதான், புதிய திராட்சரசத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, பழைய துருத்திக்குள்ளே போடக்கூடாது அப்படிங்கிறார். சரிங்களா? அந்த துருத்தினா என்ன? ஆமாம். ஸோ முன்னாடி இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்தில் அந்த டைமில் இன்னைக்கு அந்த திராட்சரசத்தை எங்கே சேர்த்து வைப்பாங்கன்னா, சேமித்து வைப்பாங்க அப்படின்னா ஒரு பேக். சரிங்களா? விலங்கோட ஆடையில் வந்து செஞ்ச ஒரு பேக். சரிங்களா? அதான் விலங்கோட தோலில் செஞ்ச ஒரு பேக். சரிங்களா? அந்த பேக்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திராட்சரசத்தை வந்து ஊற்றுவாங்க. அந்த ஆமாம், இப்போ இருக்க தோல் பை இருக்குது. இப்போ வந்து வேறு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஒயின் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க. திராட்சரசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஜாடியில் ஊற்றி மண்ணுக்குள்ளே வச்சுருவாங்களாம். பல வருஷமாக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தான் அது என்ன ஆகும்னா, இப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்களா ஆல்கஹால் கண்டென்ட்லாம் அதெல்லாம் வருது. நான் வந்து ஆல்கஹாலை பற்றி பேச வரல, மதுவை பற்றி பேசலை. திராட்சரசம் வந்து அந்த சில மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சின்ன கப்பில் கொடுப்பாங்க. எத்தனை பேர் அதை சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. ஒன்றுமே வேண்டாம், இது நம்ம குடிக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குடிக்கிறோம்ல, அது ஆல்கஹால் உள்ளதா இல்லை. சரிங்களா? ஆனால் அது ஆரோக்கியமானது. ஒரு சின்ன இது வந்து ஆரோக்கியமானது. எதுனா புதுமையான திராட்சை ரசம். அது வந்து ஃப்ரெஷ்ஷான கிரேப் அந்த புதுமையாக இருக்கக்கூடிய திராட்சை பழத்துலேருந்து வரக்கூடியது. சரிங்களா? அந்த திராட்சை ரசம் நாளாக போகும்போது என்ன ஆகும், அந்த திராட்சை பழத்தை நாளாக வச்சு போகும்போது என்ன ஆகிடும், அது மதுவாக மாறிடும். சரிங்களா? அதுதான் இன்றைக்கி போதைக்குள்ளே வந்து கொண்டு போயிடும். அதுதான் இன்றைக்கி உலகத்தில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஜாடியில் வச்சு மண்ணுக்குள்ளே வந்து இறக்கிடுவாங்களாம். அதை இறக்கி சொல்லக்கூடாது, ஆனால் ஓல்டு மங்கெல்லாம் நமக்கு நிறைய கேள்விப்படுறோம். சரிங்களா? அதெல்லாம் உருவாக்குறது அப்படி தான் உருவாக்குறாங்க. மண்ணுக்குள்ளே வச்சுட்டு 12 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணுவோம்னா மண்ணுக்குள்ளே வச்சுருவாங்களாம். அந்த மண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷத்தை குடிக்கும் போது அது என்ன வருது, போதை வருது. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த தோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க, அந்த போதையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இது அந்த போதை கிடையாது. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸ் நமக்கு உடம்புக்கு சத்தான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அது வந்து முன்னாடி வந்து நம்ம எப்படி ஜூஸ் குடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த கிரேப் ஜூஸ் வந்து கொண்டு போனாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த பேக்கில் ஏன் ஜீசஸ் வந்து சொல்லும்போது அந்த திராட்சை ரசமானதை என்ன பண்ணக்கூடாதுன்னா பழைய துருத்தி கூட புது ரசத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி திராட்சை ரசம் வந்து எப்படி வந்து அது ரசமாக மாறுது அப்படின்னா அது ஒரு புளிப்பு தன்மைக்குள்ளே போகும். சரிங்களா? நான் இந்த பேக்குள்ளே ஊற்றுறோன்னு என்ன ஆகும் அப்படின்னா திராட்சை ரசம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் வேதியியல் மாற்றத்தினால அந்த புளிப்பு தன்மை ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகும். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது
அதில் உள்ள கெமிக்கல் பாண்ட்ஸ் அந்த எல்லாமே வேதியியல் இல்லாமல் விரிவடையுமா. அந்த விரிவு அடைஞ்சு தான் அது வந்து ஒயினாக மாறுது. அந்த விரிவு அடையும் போது அந்த பேகும் சேர்ந்து என்ன ஆகும்னா விரிவடையும். அப்போ நான் எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கேற்றவர் என்ன ஆகும், பேகும் விரிவடைஞ்சு ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்போ நம்ம கொண்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி அப்படி விரிவடைஞ்சு நமக்கு கொடுக்கும் சரிங்களா. ஆனால் பழைய துருத்திக்குள்ளாடி புதிய திராட்சரசத்தை ஊற்றணும் அப்படின்னா என்ன ஆகிடும், பழைய துருத்தியில் ஏற்கனவே என்ன இருக்கும், திராட்சரசம் ஊற்றப்பட்டு அது விரிவடைஞ்சு அதே ஏற்கனவே பல்ஜாக இருக்குது. அந்த போர்ஷனில் போயிட்டு நான் புதுசாக கொண்டு ஊற்றுனா என்ன ஆகிடும், அது இன்னும் என்ன ஆகும், புதுரசம் என்ன ஆகும், இன்னும் அது வேதியியல் மாற்றத்துக்குள்ளே போகும்போது பல்ஜ் ஆகும், புளிப்பு தன்மைக்குள்ளே போகும், புளிப்பாகும். அந்த புளிப்பாகும் அது பல்ஜாக என்ன ஆகிடும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய துருத்தி பெருசாக இருக்குது, அது கூட புதுசாக கொண்டு ஊற்றும் போது என்ன ஆகிடும், அது இன்னும் பெருசாகி வெடிச்சு போயிடும். இப்போ வெடிச்சு போகும்போது என்ன ஆகும், எல்லாம் வேஸ்ட், துருத்தியும் வேஸ்ட்டு தான். அது நேரத்தில் என்ன ஆகும், அந்த புதுமையான திராட்சை ரசமும் வேஸ்ட்டாகி போயிடும் சரிங்களா. இது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கட்டும். இன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து இங்கே வந்து சொல்லணும்னு சொன்னார்னு வச்சுங்களேன், எந்த ஓமையை பயன்படுத்துவார், எந்த ஒரு காரியத்தை வச்சு சொல்லுவார் நினைக்கிறேன். நான் ஒரு இதை பார்க்க எப்படி இருக்கு, இது என்னது, இதுக்கு முன்னாடி இன்னொரு இது என்னது, ரோடு. மேபி இன்னைக்கு நாகர்கோயிலில் வந்தாச்சுன்னா ஒருவேளை காட் அந்த எக்ஸாம்பிள் பயன்படுத்த தெரியாது, தோணுச்சு நேற்று வரும்போது. ஓகே, இதையும் பயன்படுத்தலாம். இந்த ரோடை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது. இதில் ட்ராவல் பண்ணி போகணுன்னா என்ன ஆகும், ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். போன வாரம் தான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, போனேன். வேகமாக போகும்போது மேலே பாலத்துக்கு மேலே ஏறணும். அந்த பார்வீரம் பாலத்துக்கு மேலே ஏறி போகும்போது அந்த நெடு ஜங்ஷனில் போனீங்கன்னா இடையில இந்த பாலம் வந்து அந்த ஸ்டீல்னால் சரிங்களா, காங்கிரீட் இது கிடையாது, ஸ்டீல்னால் போட்டிருக்காங்க. அப்போ இடையில என்ன பண்ணிருக்காங்கன்னா சில கம்பிகள் கொடுத்துருக்காங்க. அது சிலத்தில் போகிறீங்கன்னா அந்த கம்பி மேலே வந்து நிற்கும், ரோடு கீழே போயிடுச்சு சரிங்களா. அது பள்ளமாகி கம்பி மேலே போயிட்டு அதுக்கு இடையில 2 பள்ளம் இருக்குது. ஸ்பீடாக போனேன், போயிட்டு பாலத்தில் நான் நினச்சேன்னா பாலத்துக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா, டிராஃபிக்கே இருக்காது. ஏன்னா கீழே போயாச்சுன்னா அங்கங்கே வருவாங்க, அதனால் பாலத்துக்கு மேலே போனால் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். என்னாச்சுன்னா அந்த டைமில் அங்கே வந்து அந்த கம்பி மேலே இருக்குங்க எனக்கு தெரியல. போன வேகத்தில் இடிச்சிட்டேன், அந்த கம்பியில் இடிச்சு நடு ரோட்டில் கம்பி இடிச்சிட்டு பின்னாடி இருக்கவர் கத்துறாரு, சார் 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 பாருங்க பார்த்து போகணும். இடித்த வேகத்தில் போயிட்டு மேலே கொஞ்சம் பறந்து போய் அந்த சைடில் இருக்குல்ல அந்த ஃப்ளைஓவர் இதில் போய் முட்டிட்டு நின்னேன். ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், மேபி அந்த கண்ட்ரோல் ஆகலை, பிரேக்கை நான் ஒழுங்காக பிடிக்கல அப்படின்னா என்ன இருக்குன்னா போன வேகத்தில் நான் பறந்துருப்பேன். வண்டி மேபி அங்கே இருந்திருக்கும், நான் எங்கேயாவது பறந்துருப்பேன். இப்போ நிற்பேனான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மேலே போகல, கீழோடு தான் போயிட்டுருக்கிறேன். என்ன டிராஃபிக் எல்லாம் பரவாயில்ல, கீழோடையே போயிட்டு கீழோடையே வந்துடலாம் அப்படின்ட்டு. கீழோடி வந்தாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்குது, அங்கேயும் பார்வீரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிரச்சனை இருக்குது, அங்கேயும் பெரிய பெரிய குழி